ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டு கார்த்திக் கேமர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன கேம் போடுறதுன்னு தெரில. வீடியோ போட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது போல். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மொபைல் லெஜெண்ட் கேம் நான் போடலான்னு வந்திருக்கேன். எனக்கு என்ன கேம் போடுறதுன்னு தெரில. கிராணி கேம் நான் வந்துட்டு போட்டிருந்தேன் ஏற்கனவே. அது போட்டு தான் 3 மாதம் ஆயிடுச்சு. கிராணி 2 டோர் எஸ்கேப் பண்ணியிருப்பேன். அது முடிச்சுட்டு நான் ஹெலிகாப்டர் போட்டு எஸ்கேப்லாம் போடுறேன்னு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் போடலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிராணி கேமே போட்டால் அவங்களுக்கு எங்கே கடுப்பாயிரும்னு சொல்லிட்டு சின்ன நாள் தான் நான் மொபைல் லெஜெண்ட் கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் விளாடலான்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ தான் வந்துட்டு நம்மளே கேம்குள்ளேயே பூந்துப்போம். ஸோ அந்த கேம் வந்துட்டு என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும்னா இது எல்லாருமே ஒரு டவர் மாதிரி இருக்கும். அந்த டவர்லாம் நம்ம உடைக்கணும். அந்த டவர் வந்துட்டு எனிமியோட டவர்ஸ் தான். அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம போய் தேய்ச்சணும். அதுதான் கேம். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது ஆடுறது தான் கஷ்டம். ஸோ அதுதான் நம்ம அது எல்லாேருக்கும் ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் நம்ம போகணும். நான் வந்துட்டு இந்த லைன்னா மற்றவங்களும் அந்த லைன் போவாங்க. அந்த லைனில் போய் அவ்வளோ டவர் இருக்கும். நம்ம அந்த லைனில் போய் உடைக்கணும். அப்புறம் நடுவில் ஹீரோஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹீரோஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ வைக்கலாம். அந்த லைனில் இந்த ஹீரோ போனால் இந்த ஹீரோ தான் போகணும். ஃபைட்டர்னா டிஎக்ஸ்பி லைன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் டிஎக்ஸ்பி லைன் போகிறேன். ஃபைட்டர் ஹீரோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஓடுனா பேன் பண்ணணும். அதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. பேன் பண்ணி முடிச்சிட்டோன்னா நான் ஹீரோ வைக்கணும். நான் டிஎக்ஸ்பி லைன் தான் போகிறேன். இப்போ ஃபைட்டர் ஹீரோ தான் வைக்கணும் நான். ஸோ அந்த கேம் நான் வந்துட்டு 3 வருஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கேம் வந்துட்டு யாருக்கு தெரியும்னு தெரில. ரொம்ப பேருக்கு தெரியுமா எனக்கு தெரில. இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரில இந்த கேம் தெரியுமான்னு. ஏன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க இந்த கேம் மட்டும் இந்தியாவில் இல்லை, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த கேம் ரொம்ப பேர் ஏன்னா இந்த கேம் விளாண்டு ரொம்ப பேருக்கு பைத்தியம்லாம் பைத்தியமாக ஆகிட்டாங்க. அதாவது ஐ மீன் இந்தியிலே தான் இருக்காங்க. வேலைலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த கேம்லேயே தான் இருக்கிறாங்க. இதுக்குன்னே காசு செலவு பண்ணுறாங்க. ஸ்கின்ஸ்லாம் வாங்கணும் இந்த ஹீரோவோட அப்படின்னு. ஆனால் மலேசியாவில் இருக்குது. ஸோ நான் இப்போ விளாண்டுட்டு தான் இருக்கிறேன். 3 வருஷமாக விளாண்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்துட்டு இந்த காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா அப்புறம் வீட்டில் பானைக்கு இதெல்லாம் பறக்கும். வீட்டில் அது கற்றுவாங்க என்னைய. ஸோ அதனால தான் நான் காசுலாம் செலவு பண்ண மாட்டேன். கிடைக்கிறது ஃப்ரீயாக இப்போ கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துப்பேன். இப்போ ஃப்ரீ ஃபயர்லலாம் ஃப்ரீயாக ஸ்கின் கொடுக்குறாங்களே, அந்தமாரி இது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா எடுத்துப்பேன். அதை தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் ஒரே ஒரு தடவை மட்டும் டாப் அப் பண்ணி இந்த ஸ்கின் வாங்கினேன். ஓகே, என்ன தெரில. நான் தோக்க போகிறேன் நான். ஆனால் சரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நான் சரி நான் அப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஜெயிக்கணும் தூக்கணும் வீடியோ போட்டால் சரி அப்படின்னு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் பிக் பண்ணுறானுங்க, லேட் ஆக்கிட்டு இருக்கானுங்க எனிமி டீமில். நம்மளுக்கு ஈடாக வந்துட்டு அந்த சைட்டு எக்ஸ்பியில் சில்வானான்னு ஒருத்தவங்க எடுத்துருவாங்க. கேம் வந்துட்டு ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லாஸ்ட் சேஞ்சுன்னு இருக்குது. அந்த டைம் முடிஞ்சோடனே கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அது லோடிங் ஆகும். அந்த லோடிங் முடிச்சுட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அந்த டவர்லாம் போய் உடைக்க வேண்டியது. ஸோ இது 3 வருஷமாக விளாண்டுருக்கேன். இது ஏறக்குறைய ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். அதில் எப்படி விளாண்டு ரேங்க் ஏறுவாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் விளாண்டு ரேங்க் ஏற வேண்டியது தான். அவ்வளோதான், இல்லை வேறு ஒன்றும் இல்லை. அந்தமாரி அதில் வந்துட்டு சுட்டு நம்மளுக்கே சுட்டு ஃப்ரீ ஃபயரில் ரேங்க் ஏறணும். கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ போய் அவங்களுக்கு. இதில் வந்து டவர் உடச்சி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ வந்துட்டு இது டீம் கேம். 5 பேர் அந்த சைட்டு ஒரு 5 பேர் அந்த மாதிரி தான் விளாடணும். ஓகே, என் டீமில் எல்லாமே மலேசியா தான் போல். ஃபுல்லாக மலேசியா கொடியாக தான் இருக்குது காமிக்குது. மலேசியா ஃப்ளாக். ஸோ இதான் சொன்னேன் அந்த இந்த லோடிங் முடிஞ்சிட்டு பிறகு தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேம் நான் 3 வருஷமாக விளாண்டு எனக்கு ஃபேவரட் ஹீரோனா இந்த ஹீரோ தான் நான் விளாடுவேன். ஏன்னா எனக்கு தரல ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த ஹீரோன்னு காமிச்சாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் அன்னையிலேருந்து இந்த ஹீரோ வச்சு விளாண்டுனால எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹீரோ தான் விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் என்னோட லைக் பண்ணலையோ ஷேர் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ அப்போ தான் என்னால் போட முடியும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஓகே ஸோ கேம் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஐடியா. இதான் நான் இப்போ நான் வைக்கிற பியூல்டு. இதை வச்சு தான் அடிக்க முடியும் எனிமியெல்லாம், அது தடுக்கவும் முடியும். அதனால தான் ஓகே இப்போ போவோம். சொன்னேன் இல்லையா டவர்னு, இது பண்ணி இங்கே ஒரு டவர் தெரியுதா, இந்த மாதிரி தான் டவர்லாம் இருக்கும் எனிமி டீமில். அதுதான் நம்ம உடைக்கணும். நம்ம டீமில் உள்ளது வந்துட்டு அவங்க உடைப்பாங்க, நம்மனா உடைக்காமல் அதை பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு தூங்கிட்டுருக்காங்க சண்டைக்கு. நம்ம அடித்து கொஞ்சம் துரத்தி விடுவோம். ஓகே போயிட்டான். ஏன்னா நான் பார்க்குற ஹீரோ வந்துட்டு ஷீல்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நானும் எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கேன் இந்த ஹீரோ வச்சு, 200 எவ்வளோ. ஸோ உங்களுக்கு ஐடி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு கமெண்டில் போடுறேன். என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் எக்ஸ்பெக்ட் தட்டுறேன். நான் இப்போ வந்துட்டு லெஜண்டில் தான் இருக்கேன். ரேங்க் இது வரைக்கும் நான் மித்திக் போனதே இல்லை. சீசன் வந்து அப்படியே குறைஞ்சி நான் கீழே இறங்கிட்டுருக்கேன். என்னோடய ஹையஸ்ட் ரேங்கே லெஜண்ட் 1 தான். அது வரைக்கும் தான். மித்திக் நான் போனதே இல்லை. மித்திக் போன ஆசை தான், பார்ப்போமே. ஐயோ ஹாயா புதுசா வந்துட்டேன். ஓகே தப்பிச்சிடலாம். என்கிட்ட நம்ம கதை முடிய போச்சு. நம்ம கதை முடிய போகுதுன்னு நினச்சேன். நல்ல கதை தப்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம் கைஸ். பூந்துட்டேன். ஐயோ தப்பிச்சிட்டான். ஓகே இவன் வந்துட்டு ஹெல்த்தே இல்லாமல் நம்மக்கிட்ட போகிற பார்க்குறான். ஓகே 2 பேர் மாட்டாங்க, 2 பேர் கதைய முடியும்னு நினச்சேன். சரி ஒரு ஆள் மட்டும். ஓகே அவன் செடிக்குள்ளே தான் வச்சுருப்பான். நான் அவனை போட்டு தள்ளிடலாம். எஸ் செத்துறான். ஓகே இப்படியோ ஒரு ஐடியா 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டோம். இந்த எமௌண்ட்லாம் நம்ம போடுவோம். இந்த எமௌண்ட்லாம் நான் வச்சுருக்கேன். இதுவும் ஃப்ரீ தான். ஆனால் நான் எதுவுமே டாப் அப் பண்ணி வாங்கவே இல்லை. ஃப்ரீயாக கிடைக்கிறத போட்டு வாங்கி இப்படி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஸோ இந்த டவர் தான் நான் சொன்னேன், இதை தான் நம்ம உடைக்கணும். மொதல் டவருக்கு வந்துட்டு நம்மளாவே ஷீல்டு இருக்கும். அது வந்து கோல்டு கிடைக்கும் அதை அடிக்க. அதை அந்த ஷீல்டு உடச்சிட பிறகு தான் டவரே உடைக்க முடியும். மற்ற டவருக்கெலாம் ஷீல்டு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உடைக்கிறது தான். அந்த எனிமி டீமில் பெரிய பேஸ் ஒன்று இருக்கும். இந்த சின்ன பேஸெல்லாம் உடச்சிக்கிட்டு 3மே உடச்சி போனால் தான் பெரிய பேஸை உடைக்க முடியும். தெரில மொதல் நாங்கள் ஜெயிப்போமா அப்படின்னு பார்ப்போமே. ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் ஜெயிப்போமா இல்லை என்னன்னு. ஹெல்த் போட்டுக்கலாம். இந்த கேமுக்கு ரொம்ப பேர் தெரியுமான்னு தெரில. அப்படி தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த கேம்னு. அப்படி நீங்களும் விளாட்றீங்கன்னா சொல்லுங்கள், எஸ்ன்னு சொல்லுங்கள். ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம இந்த புஷ்ஷில் ஒழிஞ்சிக்கலாம். இப்போ டேர்டல் வேறு ஸ்பவுன் ஆகிடுச்சு. அது யார் எடுக்க போகிறான்னு தெரில. அடுத்தது நான் நினைக்கிறேன் கிராணி கேம் தான் போடுவேன்னு கன்ஃபார்மாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த கேம் உங்களுக்கு இன்னும் வரும் கிராணி கேமு. அடுத்த எஸ்கேப் மேபி நான் போட் எஸ்கேப் தான் போடலான்னு இருக்கேன். போட் எஸ்கேப் போட்ட பிறகு ஹெலிகாப்டர் எஸ்கேப் போடுவோம். ஏன்னா போட் எஸ்கேப் வந்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நிறைய ஜாமான் கேட்பாங்க. கொஞ்சம் லார்ஜான எஸ்கேப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்துட்டு அதுக்கு கடைசியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் லாஸ்ட்டாக போடுறேன். அடுத்து வந்துட்டு நான் போட் எஸ்கேப் போடுறேன். இப்போ ஒரு எனிமியை மொதல் போட்டு தள்ளுவோம். ஓகே சத்ரா நம்ம எங்கே நீங்கள் கிளம்பலாம், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே இங்கே தப்பிச்சிட்டோம் ஒரு வழியாக. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே விளாண்டுருக்கேன். ஸோ இந்த கேமில் வந்துட்டு இன்னும் அவ்வளோலாம் ப்ரோ பிளேயர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆடுறதுலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் ஒரு நூபு தான். ப்ரோலாம் ஒன்றும் கிடையாது. தயவு செய்து என்னை யாரும் ப்ரோலாம் நினைக்காதீங்க. நானே ஒரு நூபு தான். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்துருக்கேன். ஓகே ஏற்கனவே நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது இப்போலாம் இல்லை, அது இன்னொரு ஃபோனில் வச்சுருந்தேன். அது வந்துட்டு எவ்வளோ பேர் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அதுலேயும் குறவு தான், 100க்கு மேலே தான். அவ்வளோதான், 200க்கு மேலெலாம் இல்லை. அதில் வந்துட்டு இந்த கேம் பற்றி தான் நான் போடுவேன் நிறையா. அதில் வந்துட்டு ஆனால் நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க மாட்டேன். இந்தமாரி வாய்ஸ் ஓவர் கேம் பிள்ளைலாம்
இந்த ஃபோனில் தான் நான் வந்துட்டு கேம் வந்துட்டு போடுறேன், வாய்ஸ்லாம் கொடுக்குறேன். ஐயோ செத்துட்டோம். பரவாயில்ல, அடுத்த தடவை பார்ப்போம். இங்கே மேலே உங்களுக்கு ஒன்று காமிக்கும், அது என்னதுன்னு, இந்த 3 இந்த 1ன்னு. 3னா வந்துட்டு அந்த கில்லு அந்த நம்ம சாவடிச்சு எடுக்கிறது. 1னா நம்ம எத்தனை தடவை செத்துருக்கோன்னு அர்த்தம். அது பக்கத்தில் கை மாரி சிம்பிள் போட்டிருக்குது, அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், நம்ம டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறது, அதுதான். ஸோ நம்ம இப்போ திருப்பி நம்ம லைனுக்கு போவோம். நம்மளோட டீம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்குது அந்த கோல்டு லைனில். மேலே லைனில் ரொம்ப பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குது. வாய் வளருது, அப்படியே வளருது எனக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், சாகுரா சிமிலிட்டர் கேமு பற்றி. அதில் அந்த கேம் தெரியுமான்னு தெரில, அது ஆஃப்லைன் கேம் தான். ஆனால் அதில் வந்துட்டு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் அந்த கேம் இருக்கிறப்ப எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இப்போ நான் கடுப்பாக இருந்துச்சு, நான் வெளியே இருந்துச்சு போனேன் ஆஃப்லைனில் தான், நான் அந்த கேம் தான் விளாடுவேன். அது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அந்த கேமு. இனிமேல் நல்லாயிருக்கும். அந்த கேம் நான் விளாண்டுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஒரு சீரியஸ் போடலான்னு இருக்கிறேன். அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் சீரியஸாக போடலான்னு இருக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ வேறு ஓடுறா, ஹெல்த் இல்லை, போட்டு தள்ளிடலான்னு நினச்சேன். ஐயோ இன்னும் ஒரு அடி தான் அவங்க செத்துருவா. ஆனால் தப்பிச்சிட்டா, பரவாயில்ல. ஓகே, இவனை போட்டு தரலாம் நம்ம. இவனை போட்டு தள்ளிடணும். ஓகே, தப்பிச்சிட்டான். ஓகே, இருங்க, அல்ட்டி போடுவோம் நம்மளோட. அப்பயும் தப்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த தடவை மட்டும் அப்போ பார்த்துக்கலாம். துரத்திக்கிட்டு போகலாம் எதுக்கும். ஐயோ ஓடிட்டான். எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. பரவாயில்ல, நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். அப்புறம் நம்மளே போட்டு தெரிய போகிறானுங்க. இந்த டவர்லாம் வெறும்னு உடைக்கணும். நம்ம வேறு ஒரே ஒரு டவர் தான் இப்போ உடச்சிருக்குறோம். அப்போ தான் கேமே முடிக்க முடியும். எல்லா டவரையும் உடச்சாலும் கேமே நம்மளால் முடிக்க முடியும். இவனுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், காப்பாற்றுவோம். அடைப்பட்டி செத்துறானே, பரவாயில்ல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இங்கே பெரிய சண்டையாக ஓடிட்டு இருக்குது, நம்மள போடுவோம். ஐயோ இருங்கடா. ஐயோ நம்மளே வேறு பூனியா மேலே மாற்றி விட்டானுங்களே. போச்சு, செத்தேன். கன்ஃபார்ம் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஓகே, ஐயோ அந்த புல்லட்டு வேறு படுதா என் மேலே. ஓகே, நல்ல வேலை நம்ம ஷீல்டில் போட்டு நம்ம தைச்சிட்டோம் எப்படியோ. இப்போ எங்கேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி போகிறது தான் நல்லது, இல்லைன்னா நம்மளோட கதை இங்கே முடிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட பேஸ் இதான் எனிமி டீம்லேயே இருக்கும். இதை தான் நான் உடச்சாலும் கேம் முடியும்னு ரெக்கார்ட் பண்ணி போனோன்னா நம்மளுக்கு ஹெல்த் ஏறும். அதனால தான் நான் ஹெல்த் ஏற்றுறதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒரு தனியாக எலிமினேஷனான ரெக்கார்ட் இருக்குது. எபிக் ரெக்கார்ட் அந்தமாதிரிலாம் நான் எதுவுமே வைக்கலை, அடுத்ததோடு தான் வைக்கணும். ஓகே, இவனை போட தெரியல. எஸ், எப்படியும் செத்துட்டான். இங்கே எவ்வளோ பெரிய சண்டை ஓடுது, நம்மளாலாம் பூந்து அடிக்க முடியாது. ஓகே, எதுக்கும் பூந்து பார்ப்போமே, முடியலையே. ஓகே, அல்ட்டி வேறு இந்த நேரம் ஆடலை, இப்போ தான் வருது. அவங்க தப்பிச்சு போயிட்டானுங்க, இப்போ வருது அல்ட்டி. ஐயோ எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. நம்ம இந்த கேம் நாங்கள் முடிப்போம், ஜெயிப்போன்னு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நானும் அந்த நம்பிக்கையே இல்லை. ஓகே, ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் டவர் உடைக்க. எல்லாம் இந்த ஸ்கின்னே தான் வச்சுட்டு வருதுங்க. இந்த ஸ்கின் ஏன்னா இப்போ எம்எல்ல வந்துட்டு இப்போ கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் ஃப்ரீயாக விட்ருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக ஆட முடியும். அதுக்கப்புறம் எனக்கு இது வந்துட்டு ஃப்ரீ கிடையாது, நான் வைக்கிறது. இது நான் உண்மையிலேயே வாங்கினது பிக் ஸ்கின். ஓகே, 2 பேர் இங்கே இருக்காங்க. சமாளிக்க முடியுமான்னு தெரில. இங்கே ஓடிடுவோம், இங்கேயும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த செடிக்குள்ளே விழுந்தால் இந்த எனிமிகளுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அந்த எனிமிகளுக்கு தெரியாது. மேபி அவங்களோட ஸ்கில்ஸ் நம்ம மேலே பட்டுச்சுன்னா தான் தெரியும். ஓகே, அந்த செடிக்குள்ளே விழுந்துருக்காங்க அப்படின்னு.
அது வரைக்கும் அப்படி எதுவும் படலை ஸ்கில்ஸ் அவங்களோடனா நம்ம அது வரைக்கும் முடிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ மொதல் போட்டு தெரியலன்னா தானே வந்து ஒரு ஆடு மாட்டிச்சு. எப்பா போட்டு தெளிச்சு ஒரு இல்லையா இது இவனையும் போட்டு தள்ளிடலாம். தப்பிச்சிட்டான். நம்ம எங்கன்னா நம்ம எடுத்து முடிஞ்சுமே சாக போகிறோம் கைஸ். பாய் செத்துட்டோம் ஒரு இல்லையா. அவள் வேறு நல்லா என்னை அல்ட்டியை போட்டு பிடிச்சிட்டாச்சே. நான் ஓடி இருப்பேன் எப்படியோ ஒரு வழியாக அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா தோத்துட்டேன். ஸோ கேம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்புறம் உங்களோட ஐடியும் எனக்கு சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய ஐடி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு கேம் அந்த ஃபாலோ ரெக்வஸ்ட்டை எக்ஸ்பெக்ட். ஸோ நான் லைவும் செய்யலான்னு இருக்கிறேன். எப்படின்னு நினைக்கிறீங்க? லைவ் செய்யலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ முடியாது. நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் ஆனால் மட்டும்தான் லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு யூடியூப்காரவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட உதவி தேவை. லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். நம்பிக்கை இருக்குது. உதவி பண்ணிருந்தீங்க தெரில. இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் வருதுன்னு நம்ம பார்ப்போமே. ஆனால் தோப்பேனான்னு எனக்கு தெரில. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நான் இதுலேருந்து இதே தான் சொல்லியிருக்கேன். அப்போலேருந்து இதுதான் சொல்கிறேன். தோற்றுருவோம் போல் இந்த மேட்ச். ஏன்னா நம்ம டவர் ரொம்ப உடைக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரினா நம்ம நிலம்ப ரொம்ப இதாகிடும். எங்கே இருக்கானுங்கன்னு இதை போட்ட பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே தாங்க இருக்கானுங்க. கோயிலில் இன்னும் நம்ம டவர் நான் இருக்க உள்ளே தெரிஞ்சும் உள்ளே வந்து நம்மளோட டவர் அடிக்கிறான்னா ஒரு தும்பு இருக்கும் பாருங்க. எனக்கு ஓடலாம்னு நினச்சா முடியலையே. நம்மளால முடியாது. தோத்துட்டேன். இத்தனை தடவை செத்துக்கிட்டே இருக்கேன். 4 தடவை செத்து போயிட்டேன். 5 கில்லு தான். அவனுங்க அத்தனை கில்லு. அவனுங்க டீமில் 25 கில்லு. என் டீமில் ஒரு 13 கில்லு தான். இப்படியே நிலமை போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ, அவனுங்க டீமில் லோட் வேறு வந்துடுச்சே. இது சொல்ல மாட்டேன். இந்த லோட் என்னன்னா, இது வந்துட்டு நம்மளாலே டவர் அடித்து உடைக்க முடியல. போராடி நம்மளாலே முடியலன்னா இதோட ஹெல்ப் நம்மளுக்கு வேணும்னா இது நம்ம அடித்து சாவடிச்சுட்டு தான் நம்மளோட டீம்லேருந்து இது வரும். இது வந்து எனிமி டீமோட டவர்லாம் உடச்சி 1 டேமேஜ் கொடுக்கும். எனிமி டீமோட டவரே உடச்சிடும். ஒரு டவரை உடச்சிட்டு அப்புறம் பேஸை உடைக்கணும், பெரிய பேஸை. இதுதான். ஸோ இப்போ நம்ம அது வந்துட்டு அவனுங்க டீமில் எடுத்தனால இப்போ நம்மளோட டவர் தான் உடையுது. நம்மளோட டவரு ஹெல்த்து வந்துட்டு குறைஞ்சிருச்சு பாதி. இப்படியே போச்சுன்னா கேம் முடிய போகுது. இன்னும் கொணத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக கேமு. ஏன்னா நம்ம பேஸ்கிட்டே வந்துட்டானுங்க. எங்கள் பேஸ்கிட்டேயே எங்கள் டவருக்கிட்டே வந்துட்டானுங்க. இருக்கிறதே இந்த ஒரு டவர் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு டவர்லாம் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நான் தாக்கு பிடிக்கும்னு தெரில. நானும் இப்போதைக்கு வெறும் 5 கோல்டு மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஏங்க இந்த கேமில் வந்துட்டு நம்ம சைடில் உள்ள பேஸ்குள்ளே பூந்தா நம்மக்குள்ளே நம்மளோட பேஸ்குள்ளே அந்த பூந்து அடித்தா அவனுங்களுக்கு ஹெல்த் குறையும். ஆனால் இங்கே என்னடானா அப்படியே சில பேர் பூந்து அடிப்பானுங்க பாருங்க. அப்படியே பூந்து அடிக்கிறானுங்க. ஹெல்த்தே போனாலும் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு உயிரை கொடுத்து அடிக்கிறானுங்க. இவனை மொதல் போட்டு தரணும். இவன் தான் ரொம்ப அடிக்ட்டு இருக்கான். எப்பா போட்டு தள்ளியாச்சு அவனை. இதையும் போட்டு தரணும் சின்ன பிள்ளையும். எப்படி இந்த பிள்ளையை போட்டு தர சின்ன பிள்ளையும். இங்கேருந்து நம்ம ஓடணும். எப்போ தப்பிச்சு ஓடணும். ஓடு. இந்த அவளை போட்டு தள்ளிடலாம். ஓகே, போட்டு தள்ளு. போச்சு. நாங்கள் தோற்றுட்டோம் கைஸ். பேஸோட ஹெல்த் முடிஞ்சே போயிடுச்சு. கேமும் தோற்றுட்டோம். டிஃபீட். நான் அப்படியே சொன்னேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை, தோற்று தான் போகிறேன்னு. கடைசியில் தோற்று தான் போயிட்டோம். நான் சொன்னேன்ல இந்த பெரிய பேஸ் உடைக்கணுன்னே, அது இதுதான். எனிமி டீம்லோடது உடச்சா விட்டு இருந்திருப்போம். அவனுங்க எங்கள் டீமில் உடச்சிட்டானுங்க. அதனால் அவனுங்களுக்கு விட்டு இருந்திருப்போம். நாங்கள் டிஃபீட். நான் தான் எம்இபியா. அதாவது எம்இபினா அந்த டீமில் யார் நல்லா விளாண்டுருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அது எனக்கு கிடச்சிருக்குது. கிடச்சி என்னத்த இருக்குது, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லா பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.
ஸோ அடுத்தது கிராணி கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் கிராணி கேம் பிளேயில். பாய்.